வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு சிறுபான்மை சமூகத்தினர் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரை அவர்களுக்கு எதிராக 205க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறப்பட்டது. அந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் காயமடைந்தனர். அவர்களது வர்த்தக இடங்கள் மற்றும் வீடுகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. பல்வேறு இந்து ஆலயங்களும் சேதப்படுத்தப்பட்டன. மேலும் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு நெருக்கமான 2 இந்து தலைவர்கள் காயமடைந்தனர். வன் செயல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அண்டை நாடான இந்தியாவுக்கு தப்பியோடினர். டாக்காவின் பிரபலமான இந்திய உணவகமான சந்தூர் சனிக்கிழமையன்று தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து இந்துக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர்.